நாடுகளில் கைப்பற்றிய பகுதிகளுக்கு இஸ்லாமிய நாடு என்று பெயர் சூட்டியுள்ள தீவிரவாதிகள் அதற்கு தலைவராக அபு பக்கீர் அல் பகாதி என்பவரை அறிவித்துள்ளனர். ஈராக்கில் ஷியா ஆதரவு அரசுக்கு எதிராக ISIS என்ற அமைப்பின் தீவிரவாதிகள் சண்டையிட்டு வருகிறார்கள். அந்நாட்டில் மொசூல், திக்ரித், கர்பாலா உள்பட பல்வேறு நகரங்களை கைப்பற்றிய அவர்கள் தலைநகர் பாக்தாத்தை நோக்கி முன்னேறி வந்தனர். இந்நிலையில் ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தி திக்ரித் நகரை மீட்டது. இதனிடையே ISIS சன்னி தீவிரவாதிகள் தாங்கள் ஏற்கனவே சிரியா நாட்டில் கைப்பற்றிய பகுதிகளையும் ஈராக்கின் வடக்கு எல்லையோரம் கைப்பற்றிய பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து இஸ்லாமிய நாடு என்ற ஒரு நாட்டை உருவாக்கி உள்ளனர். இதன் தலைவராக அபு பக்கீர் அல் பகாதி என்பவரையும் நியமித்து உள்ளனர். சிரியாவின் அலேப்பா பகுதி முதல் ஈராக்கின் தியாலா நகரம் வரை உள்ள பகுதிகள் அனைத்தும் இஸ்லாமிய நாட்டில் அடங்கும் என்றும் இந்த நாட்டில் முழுமையான இஸ்லாமிய சட்டங்கள் தான் பின்பற்றப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் தனிநாடு அறிவித்துள்ளதால் அங்குள்ள இந்தியர்கள் மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதனிடையே தீவிரவாதியின் பிடியில் சிக்கியிருக்கும் இந்தியர்கள் 39 பேரையும் மீட்க உதவ தயார் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. தீவிரவாதிகளின் இருப்பிடம் பற்றி தகவல் தரும் அவர்களை மீட்கவும் உதவ தயார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. கரூரில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் இளம் பெண்களை மிரட்டுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட பிச்சம்பட்டி கிராமத்தில் கடந்த 23ஆம் தேதி வினிதா என்ற இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். வினிதா கொலையில் தொடர்புடைய நபர்களை பிடிக்க முடியாமல் திணறி வரும் காவல்துறையினர் வினிதாவுடன் பணியாற்றிய இளம் பெண்களிடம் விசாரணை என்ற பெயரில் இரவு பகல் பாராமல் தொந்தரவு செய்வதாக கூறப்படுகிறது. காவல்துறையின் தொடர் விசாரணையால் தாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளதாக கூறி கரூர் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தியிடம் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் மனு அளித்தனர். சம்பந்தப்பட்ட பையனை நாங்க சொல்லிட்டோம் சார் இந்த மாதிரி, ஆனா அவங்களெல்லாம் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் விட்டுப்பட்டு இவன் சீதை செய்வானான்னு வந்து கேட்டா நாங்க சொல்லிட்டோம் சார், வீடு வரல எங்க கூட தான் வந்தான், அதுக்கப்புறம் எங்கேயும் அவன் போல, வீட்டுல தான் இருந்தாலும் நாங்க சொல்றோம். சம்மந்தமே பட்ட பையனை நாங்க சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத பையன் அவன் செய்வானான்னு கேட்டா எங்களுக்கு தான் சார் தெரியும். அவனும் எதுக்கு அத்தை பையன் தான் சார், எங்க கூட தான் வந்தா, அந்த பொண்ணு முன்னாடியே வந்துருச்சு, நாங்க பின்னாடி தான் வந்தோம், எதுக்கு இல்லை நாங்க கூடவும் வரல, பேசுறதும் இல்லை, இந்த இதுக்காக எங்களை போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க சார். இந்த பொண்ணு சொல்லு இவங்களே சொல்றாங்க, இவங்க யாரும் சொல்லு நாங்க போய் அங்கேயும் சொல்லிக்கிறோம். அது ஆளு தெரியாம இவங்களுக்கு தெரியுதானே சார், இவங்க ஒண்ணுமே இத்தனை நாள் இறந்து போன பொண்ணு பேசாம போயிடுச்சு, இத்தனை நாள் ஆயிடுச்சு, ஒண்ணுமே எங்களை தான் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 23ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் இருந்து கரூருக்கு பணிக்கு சென்று சைக்கிளில் வீடு திரும்பிய வினிதாவை மர்ம நபர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி படுகொலை செய்தது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் தமிழக அரசு வழங்கும் இலவச மடிக்கணினிக்கு கட்டாயமாக 500 ரூபாய் வசூல் செய்யும் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அரசு நிதி பெறும் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் படித்த மாணவ மாணவிகளுக்கு கடந்த 19ஆம் தேதி தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச மடிக்கணினி வேளாண்மைத்துறை அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் இந்த பள்ளியில் கணினி பிரிவில் படிக்கும் சில மாணவர்களுக்கு மட்டுமே மடிக்கணினி வழங்கப்பட்டதாகவும் சுமார் 150க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் இலவச மடிக்கணினி வாங்க ஒவ்வொரு மாணவனும் தலா 500 ரூபாய் பள்ளிக்கு செலுத்த வேண்டும் என்று நிர்வாகம் கட்டாயப்படுத்துவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அறையை முற்றுகையிட்டும் பள்ளிக்கு முன்பாக சாலையில் அமர்ந்தும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2014 படிச்ச மாணவர்கள் 12வது, ஆனா பாதி பேர் கொடுத்துட்டாங்க. மினிஸ்டர் தான் வந்து கொடுத்தாரு, ஆனா மீதி பசங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. கேட்டதுக்கு நாங்க இப்ப தருவோம் அப்ப தருவோம், CO ஆர்டரு அப்படின்னு சொல்லிட்டு படிவத்தெல்லாம் காமிக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்த பாடு இல்ல. CO சொன்னாருங்களா, நீங்க தந்த லேப்டாப்புக்கெல்லாம் நீங்களே பணம் கொடுத்துடணும், அதுக்கான பதிப்பை நீங்க கொடுத்துடணும், இல்ல லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்களா. அதாவது கணினி பிரிவு மாணவர்கள் தனி வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் நாங்க தரமாட்டோம், கணினி தரமாட்டோம், கம்ப்யூட்டர் பசங்களுக்கு லேப்டாப் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சலுகைகள் எதுவுமே வரல. பட் சைக்கிள் புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயா தான். பட் லேப்டாப் கேட்க சொல்ல வந்து லேப்டாப் எனக்கு தரமாட்டேன். பட் ஆனா இஷ்யூ பண்ண டேட் சைன் மட்டும் பண்ணிருக்காங்க. ஆனா பட் எங்களுக்கு எப்ப தர இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது சுயநிதி பிரிவில் உள்ள மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது என்றும் அப்படியே வழங்கினால் அதற்குரிய தொகையை பள்ளி நிர்வாகம் அரசுக்கு வழங்க வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் சுற்றறிக்கை வந்துள்ளதால் அந்த பிரிவு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்க முடியாது என்று பள்ளி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நிர்வாக அலுவலர்கள் 2 பேரை பணியிடை நீக்கம் செய்த சேலம் மாவட்ட ஆட்சியர் மகர பூசணத்தை கண்டித்து கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களை பணியிடை நீக்கம் செய்த மாவட்ட ஆட்சியரை கண்டித்து கடந்த 26ஆம் தேதி முதல் மண்டல அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 25க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களின் பணியிடை நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. எந்த கிராம நிர்வாக அலுவலர் மீதும் நடவடிக்கை ஜமாவந்தி அலுவலர் எடுக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் அரசாங்க உத்தரவு இருக்கு. அதையும் மீறி அதான் ஒரு சம்பந்தமே இல்லாத எந்தவித சம்பந்தம் இல்லாம காரணம் இல்லாம பேர் எழுதி கிராமத்தை எழுதி சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாரு சேலம் மாவட்ட கலெக்டர் மகர பூஜனம். அதுக்கு 23/6 இருந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலிருந்து 10,000 பேர் கூடி ஆர்ப்பாட்டம் பேரணி சேலத்தில் நடத்த இருக்கிறோம். சேலத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் இலவச வீட்டு மனைப்பட்டா முறையாக வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மக்களின் புகாரை அடுத்து சேலம் மாவட்ட உடையார்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் உள்ளிட்ட 2 கிராம நிர்வாக அலுவலர்களை ஆட்சியர் மகர பூசணம் பணியிடை நீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது. சேலம் உருக்காலையில் ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து சேலத்தில் பேசிய அவர், சேலம் உருக்காலையில் உற்பத்தி செய்யப்படும் எவர் சில்வர் தகடுகள் மற்ற மாநிலங்களில் ரயில் பெட்டிகள் தயாரிக்க பயன்படுகின்றன. சேலம் உருக்காலையில் காலியாக உள்ள 1800 ஏக்கர் நிலத்தில் ரயில்வே துறையின் ஒத்துழைப்போடு ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை துவங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். சேலம் இரும்பாலையில் தயாரிக்கப்படுகின்ற தகடுகளை வேறு மாநிலங்களுக்கு கொண்டு சென்று ரயில் பெட்டியை தயாரிக்கிறார்கள். புதிதாக சேலம் ரயில்வே கோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சேலம் இரும்பாலையில் இன்னும் 1800 ஏக்கர் நிலம் காலியாக இருக்கின்றது. அந்த 1800 ஏக்கர் நிலத்திலே ரயில் பெட்டி தயாரிக்கின்ற ஒரு தொழிற்சாலையை ரயில்வே துறையுடன் சேர்ந்து ஆரம்பித்தால் சேலம் உருக்காலை மிகவும் லாபத்தை ஈட்டுகின்ற ஒரு தொழிற்சாலையாக மாறும். தமிழகத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களுக்கு கட்டுப்படியாகும் விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக சேலத்தில் நடைபெற்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஈஸ்வரன் கலந்துரையாடினார். டெல்லியில் நடைபெற்ற புறாக்கள் பந்தயத்தில் பறக்கவிடப்பட்ட 100 புறாக்களில் சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த அஜாஸ் என்பவரின் புறா 32 நாட்களுக்கு பின்னர் சென்னையை வந்தடைந்து போட்டியில் வென்றுள்ளது. டெல்லி முதல் சென்னை வரையுள்ள சுமார் 1500 கிலோமீட்டர் தூரத்தை 1 மாத காலமாக கடந்து இலக்கை அடைந்துள்ளது இந்த புறா. அரசர்கள் காலத்தில் தூதுவர்களாக செயல்பட்ட புறாக்கள் ஆங்கிலேயர் காலத்திலும் தகவல் தொடர்பிற்காக பயன்படுத்தப்பட்டது. இக்காலத்தில் இவை வழக்கத்தில் இல்லை என்றாலும் புறாக்களின் சேவைகளை பறைசாற்றும் வகையில் இது போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது குறித்து பந்தயத்தில் வென்ற புறாவின் உரிமையாளர் அஜாஸுடன் நமது செய்தியாளர் ஜெயகிருஷ்ணன் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். மனித குலத்திற்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால் விலங்குகள் மற்றும் பறவைகள் என்று சொல்லலாம். விலங்குகளையும் பறவைகளையும் மனிதர்கள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் கூட சில பறவைகளை அவர்கள் போட்டி என்ற விஷயத்தில் கூட ஈடுபடுத்தியிருக்கிறார் என்று சொல்லலாம். புறாக்களை இப்ப போட்டியில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து இது போன்ற பழக்க வழக்கங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த பழக்க வழக்கங்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்திருது என்று சொல்லப்படுகிறது. இப்போது சமீபத்தில் டெல்லியிலிருந்து சென்னை வரை ஒரு புறா போட்டி நடைபெற்றிருக்கிறது. இந்த புறா போட்டியில் 32 நாட்களிலே டெல்லியிலிருந்து சென்னைக்கு ஒரு புறா வந்திருக்கிறது. இதன் உரிமையாளரான அஜாஸ் பாபுவிடம் பேச இருக்கின்றோம். அவரிடம் சில கேள்விகளும் கேட்க இருக்கின்றோம். பாபு, இப்ப இந்த புறா வளர்ப்பதை பற்றி அதற்கு உங்களுக்கு ஈடுபாடு எப்படின்னு சொல்லலாமா? தந்தையின் தந்தை காலத்திலிருந்து இது எனக்கு ஒரு ஸ்கூல் படிப்புக்கும் காலத்திலிருந்து இது மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. அதன் வழியாக வந்ததுதான் இந்த புறாவின் இடத்துல ஒரு பாசம் பற்று.
இப்போ இந்த புறா வளர்ப்புல மற்ற பறவைகள்லாம் கூட பாத்தீங்கன்னா சேவல் வளர்ப்புலாம் கூட பல்வேறு கொடூரமான விளையாட்டுகள்லாம் ஈடுபடுவதாக கூறி அதுக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் வந்து தடை விதித்திருக்கிறது. ஆனா இப்போது வந்து இதுக்கு வந்து பறவை வந்து புறாவை வந்து போட்டியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், அதாவது பறக்கின்ற போட்டி, இதில் யார் முதலாவது வரா என்ற போட்டியெல்லாம் இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீர்கள்? கோழி சண்டைன்றது பாத்தீங்கன்னா அது சித்திரவதை பண்றதுக்கு உண்மைதான் அது. ஏன்னா ஒன்னு சண்டை போட்டு விட்டு நம்ம வேடிக்கை பார்த்து ரசிக்கிறோம். அது எவ்வளவு ரத்தம் குத்து வாங்கி ரத்தத்தெல்லாம் போய் அது தன்னோட உயிரே மாச்சிக்குது. இது புறான்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக அது பிறந்து இருக்குது, பறக்கிறதுக்குன்னே அது பறவை. அது நம்ம சுதந்திரமா அதை பறக்க விடுறோம். அதுக்கான தேவையான தீனிக்கு பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு கூட அதை நம்ம தர மாட்டோம். அதுக்காக பச்சை பயிறு, பட்டாணி, மூக்கடலை இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் அதை நம்ம விட்டுட்டு அது நல்ல ஊட்டத்தை கொடுத்து நம்ம அந்த டிஸ்டன்ஸை பறக்க வைக்கிறோம். பறக்கும் போது அது நம்ம இலக்கை அடையும் போது நமக்கு சந்தோஷமான ஆறுதல், நம்ம அதுதான் ஒரு பெரிய இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.